அதிகாரம் 31வது வசனத்தை வாசிங்க. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். பாருங்க, கர்த்தரின் கை அவன் முழுகி போகையில, முழுகி அமிழ்ந்து போகையில, பாருங்க அந்த இடத்துல கர்த்தரின் கை அவனை பிடித்து. அல்லேலூயா, அல்லேலூயா. 30வது வசனம் சொல்ல, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையிலே, முழுகி போகையிலே. சில வேளை நாமளும் அமிழ்ந்து போகிறோம். சாத்தான் நம்மளை அமிழ்த்துறான், அப்படியே அழுத்தி கொண்டிருக்கிறான். இன்னும் உள்ள போக முடியாது, நம்ம அமிழ்த்தி கொண்டே இருக்கிறான், சாத்தானுடைய கிரியைகள். ஆனா தேவன் மேல நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றார், பேதுருவே, உன் விசுவாசம் உன்னை தண்ணீரிலே நடக்க செய்தது, உன் அவிசுவாசம் தண்ணீரிலே உன்னை முழுக வைத்தது. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேர் முழுகி போறாங்க அப்படின்னு சொன்னா, அமிழ்ந்து போறது காரணம் என்னன்னா, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைவுகள். நம்முடைய குறைவுகள் என்ன? விசுவாச குறைவு, ஜப குறைவு, ஆண்டவருக்கு வேதத்தை வாசிக்கிறது குறைவு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில குறைபட சாத்தான் என்ன செய்வான்னா, நம்மளை அப்படியே அமிழ்த்திடுவோம், உள்ளே அப்படியே அமிழ்த்துவோம். மேல வர முடியாதபடிக்கு அவன் அமிழ்த்து கொண்டிருக்கும் போதுதான், இயேசுவே எனக்கு உதவி செய்ய, காப்பா, இயேசுவே என்னால முடியல, ஏசப்பா என்னால முடியல. கடைசியாக நம்ம செய்யறது என்ன? அவன் தண்ணியில முழுகும் போது, நீச்சல் தெரியாதவன் என்ன செய்வான் தெரியுமா? தண்ணிக்குள்ள முழுகும் போது கைகளை உயர்த்துவான். அல்லேலூயா. 2 கரங்களை என்ன செய்வாரு? மேல உயர்த்துவார். மேல உயர்த்துன என்ன அர்த்தம்? என்னை காப்பாத்துங்க. அல்லேலூயா. எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு நீச்சல் தெரியாது, நீச்சல் அடிக்க வராது. அதனாலதான் கிணற்றுக்குள்ளேயோ ஆத்துக்குள்ளேயோ ஒருத்தன் முழுகும் போது 2 கையை மேல உயர்த்துவான். ஆண்டவர் ஏன் இந்த 2 கையும் மேல உயர்த்தது என்ன தெரியுமா? ஐ சரண்டர் லார்ட். அல்லேலூயா. நான் என்ன செய்தேன், என்ன அர்ப்பணிக்கிறப்பா, என்ன ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, தேவனே நீரனே. சில வேளை நம்ம அப்படிதான் ஆண்டவர் சமூகத்துல 2 கரங்களை மேல உயர்த்தினோம். ஆண்டவரே, அப்ப 2 கரங்களை மேல உயர்த்தும் போதுதான் மக்கள் பார்ப்பாங்க, ஐயோ அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லி. 2 கரங்களை மேல உயர்த்தும் போது நம்ம சமூகத்துல ஆண்டவரே அப்படி கூட்டும் போது ஆண்டவர் நினைப்பாரு, இவனுக்கு ஒண்ணும் தெரியாது, காப்பாற்றிக்கிறேன். அல்லேலூயா. சில வேளை நம்ம ஏன் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறோம்? ஏன் நம்முடைய முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்துக்கிறோம்? முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் கை தூக்கி உன்னை உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபத்திலே உதவி செய்கிறதான ஆண்டோடைய கரம் இருக்கிறதுங்க. ஆபத்திலே அவருடைய கை நமக்கு உதவி செய்யும். ஏசப்பாவுடைய கை நம்மளை ஒரு நாளும் கைவிடாது. ஏசப்பாவுடைய கை நமக்கு எப்போதும் உதவி செய்யும்படியாக அவருடைய கை குறுகி போகவில்லை. அதுதான் குறுகி போக, மீட்கக்கூடாதபடி கரை குறுகி போகவில்லை. அற்புதம் செய்யாதபடி கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ரட்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. கர்த்தருடைய கை நமக்கு எப்போது உதவி செய்யும்படியாக இருக்கிறது. ஆனா ஒன்று நாம என்ன செய்யணும்? சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. அவிசுவாசம் வரக்கூடாது. அவிசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்முடைய அப்படியே முழுகி அவன் அமிழ்ந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசம், சந்தேகம். ஆண்டவர் கூட இருக்கிறார், தேவன் எதிரிலே இருக்கிறார், நமக்கு பக்கத்திலே தேவன் இருக்கிறார். நமக்கு என்ன வந்துச்சு? இப்போ சந்தேகம் வந்துச்சு. தேவன் கர்த்தர் நமக்கு கூடவே பேதுரு கூடவே கர்த்தர் இருக்கிறாரு, ஆனால் அவர் முழுகிட்டார். ஏன்? ஆண்டவர் சொல்றார், நீ முழுகுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன் அவிசுவாசம் என்று சொல்றாரு. உன் அவிசுவாசமே உன்னை முழுக வைப்பது. மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளே, நீ தேவனை விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் என்ன காண்பாய்? மகிமையை காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தோமாவை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? யோவான் சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு. வாசித்து பாருங்க சீக்கிரம். பாருங்க, ஆண்டவர் எடுத்து சொன்ன, என் கையை பாரு. அல்லேலூயா. போதும், நிறுத்துங்க. என் கைகளை பார். என்ன சொன்னார் ஆண்டவரே? அதை அண்டர்லைன் பண்ணுங்க. என் கையை பார், என் கைகளை பார்.
என் கைகளை பார். ஏன் கையை பார்க்க சொல்றா தெரியுமா? அல்லேலூயா. அவருடைய கையில அற்புதங்கள் உண்டு, அவருடைய கையில ரட்சிப்பு உண்டு, அவருடைய கையில மீட்பு உண்டு, அவருடைய கையில அதிசயங்கள் உண்டு. அந்த கைதான் உனக்கு உதவி செய்யும் அப்பா. அல்லேலூயா. நிறைய பேர் எதோ பாக்குறாங்க. அல்லேலூயா. எதப்பா பாக்குற? ஆண்டவர் சொல்றாரு, தோமாவே எதை பாக்குற? நீ என்ன பாக்குற? கையை பாரு. நிறைய பேர் கையை பார்த்துதான் ரட்சிக்கப்பட்டுருவான். அல்லேலூயா. ஆண்டவருடைய கையை பார்த்துதான் ரட்சிக்கப்பட்டேன். அல்லேலூயா. அவருடைய கைகளிலே குத்தப்பட்டிருக்கிற ஆணிகள் அடிக்கப்பட்ட அடையாளம் ஒன்று தெரிந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கையை பார்க்க சொல்றாரு. வேற எதையும் பார்க்காதீங்க. ஏசப்பாவுடைய கையை பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா காப்பாற்றப்படுவீங்க, ரட்சிக்கப்படுவீங்க, மீட்கப்படுவீங்க. அவருடைய கைதான் நமக்கு ஒரு பெரிய அடையாளமே. கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிற தழும்பை ஆண்டவர் பார்க்க முடியாக சொல்லுகிற தோமா, நீ எதையும் பார்க்காத, என் கையை பார், என் கையை பார். விசுவாசி அவிசுவாசியா இராதே, விசுவாசியா இரு. ஆண்டவர் சொல்றார், அவிசுவாசியா இராதே. எப்படி இரு? விசுவாசியா இருக்கணும்னா ஏசப்பாவுடைய கையை பார். அல்லேலூயா. உனக்கு உதவி வேணும்னா மனுஷனுடைய கையை பார்க்காது. அல்லேலூயா. மனுஷனுடைய கையை பார்த்தா உனக்கு ஏமாற்றம் வரும். ஏசப்பாவுடைய கையை பார், உனக்கு உதவி வரும். அல்லேலூயா. நிச்சயமாக உதவி வரும். ஏசப்பாவுடைய கையினாலே உனக்கு உதவிகள், நன்மைகள் கிடைக்கும். ஏசப்பாவுடைய கைதான் உன்னை பாதுகாக்கும், உன்னை காப்பாற்றும், உன்னை ரட்சிக்கும். ஏசப்பா தான் உனக்காக மரித்திருக்கிறார், உனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், உனக்காக சிலுவையில் ஆணிகள் அடிக்கப்பட்ட கை கரங்களை பார். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையான ஒரு பக்தன், எவீது என்கிற ஒரு பக்தன் சொல்றார். என்ன தெரியுமா சொல்ற? மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 9ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 18வது வசனத்தை சீக்கிரம் படிக்கலாம். அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து, இப்பொழுதுதான் மரித்து போனார், என் மகன் இப்போதான் ஆண்டவரை மரித்து போயிட்டார், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும். அல்லேலூயா. போதுங்க. அவள் மேல் உமது கையை வையும். அந்த வசனம் அருமையா சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. அவருடைய மகள், என்னுடைய மகள் இப்போதுதான் மரித்தாள். அல்லேலூயா. மகள் மரித்து போயிட்டார், மகள் வந்து செத்து போயிட்டார். அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அப்பா வந்து தன்னுடைய மகளை குறித்து ஏசப்பா கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, என் மக, என் குமாரத்தி இப்போதுதான் மரிச்சு போயிட்டாங்க. ஆனாலும் அவன் சொல்ற ஆகிலும். அல்லேலூயா. அதுதாங்க ஆகிலும். நான் உங்களுக்கு சொல்றேன் ஆகிலும். சில வேளை பிரச்சனைகள் வரும்போது ஆகிலும். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லணும்? ஆகிலும். ஆகிலும். ஐயா பிரச்சனை வந்துச்சு, ஆகிலும். தேவை இருக்குது, ஆகிலும். தடைகள் வருது, ஆகிலும். மரிச்சு போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, ஆகிலும். உயிர் பிழைப்பதற்கு எந்த சூழ்நிலை தெரியல, ஆகிலும். இன்னைக்கு அந்த வார்த்தை நம்ம சொல்றது இல்லை. அல்லேலூயா. ஏன் நீங்க பயன்படுத்துறது இல்ல? கஷ்டங்கள் வரும்போது ஆகிலும் முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆகிலும். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. என்ன அருமையான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் வந்து அவரை பணிந்து என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனால், நம்ம சொல்றதுல மரிச்சு போயிட்டாங்க, ஆகிலும். உண்மைதான், மரிச்சு போனது உண்மைதான். ஆகிலும் என்ன செய்யணும்? நீங்க நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையப்பா. அவர் எதை விசுவாசித்தாரு? ஆண்டவருடைய கையில அர்ப்பணம், ஆண்டவருடைய கையில வல்லமை உண்டு. ஆண்டவருடைய கை மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பும் என்று அந்த மனுஷன் விசுவாசித்தாங்க. ஏன் அந்த விசுவாசம் நமக்கு இல்ல? ஏன் அந்த விசுவாசம் இல்ல? செத்து போச்சா, மரித்து போச்சா, இனி எதுவுமே இல்லையா, அவ்வளவுதான், முடிந்தது எல்லாம் சொல்ற, அதுதான் முடிந்தது, முடியாது. ஏன் ஆங்கிலம் என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது இல்ல? ஆண்டவர் சமூகத்தை சொல்ற, ஆண்டவரே உங்களுடைய கையை அவள் மேல் வைங்க, உங்க கையை அவள் மேல் வைங்க ஆண்டவரே, உங்க கையை அவள் மேல் வைங்க ஆண்டவர். நம்ம ஏன் சொல்றது இல்ல? அவர் சொல்ல, பிள்ளை மேல உங்களுடைய கையை வையும், என் பிள்ளை மேல உங்க கையை வையும். ஏன் நம்ம சொல்றது? சொல்லணுங்க. எது செயல்படலையோ, பிள்ளை வந்து செயல்படாது, பிள்ளை வந்து செயல்படாது, எந்த கிரியும் செய்ய முடியாது, அது டெத்தில் இருக்குது. எல்லாமே அப்படி அமைதியா கிடக்குது. அமைதியா இருக்கிற இடத்துல ஆண்டவரே உங்களுடைய கையை வையப்பா. செயல்படாத இடத்துல உங்களுடைய கையை வைய ஆண்டவர். முடியாது என்ற வார்த்தையிலே ஆண்டவர் இடங்களில் உங்களுடைய கையை வையும் ஆண்டவர்.
கிரியை செய்ய முடியாத இடங்களில் உமது கையை வையும் ஆண்டவரே. அந்த இடத்துல ஆண்டவருடைய கையை வைத்தார்னா அப்படியே எல்லாம் செயல்படும். தலித்தகமையே சொன்ன உடனே மரித்தவள் உயிரோடு கூட எழுந்தாள். அல்லேலூயா. இது யாரால முடியுங்க? ஒரு நிமிஷத்துல நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்ற இயேசுடைய கையினாலதாங்க. ஆதம் ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கை ஒரு குறுகி போகவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன். நம்ம செய்ய வேண்டியது தெரியுமா? ஒண்ணு, ஆண்டவருடைய கையை நம்ம பார்க்கணும். தோமாவே என் கைகளை பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கையை மாத்திரம் பார்த்து பார்த்து பழகிடுங்க. அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம சொல்லணும், புருஷன் மேல ஆண்டவர் என் புருஷன் மேல கையை வைய ஆண்டவரே, என் மனைவி மேல உடைய கையை வைய ஆண்டவரே, என் பிள்ளைகள் மேல உடைய கையை வைய ஆண்டவரே சொல்லி இந்த ஜபத்தை செஞ்சு பாருங்களா. அல்லேலூயா. இனிமே இந்த ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. ஆண்டவரே சபை மேல உடைய கையை வைய ஆண்டவரே, என் தேசத்தின் மேல உடைய கையை வைய ஆண்டவரே, என் ஊழியக்காரன் மேல உடைய கையை வைய ஆண்டவரே, என் ஊழியக்காருடைய வாயின் மேல உங்க கையை வைய ஆண்டவரே. உங்க வார்த்தை அவர் வாயிலிருந்து வெளிப்படுவட்டும் ஆண்டவரே. என் விசுவாசிகள் மேல உடைய கையை வைய ஆண்டவரே. அல்லேலூயா. வியாதி பட்டிருக்கிற மேல உடைய கையை வையும் ஆண்டவரே. மரித்து போனவர்களுடைய கையை வையும் ஆண்டவரே. என் சத்துருக்க மேல உடைய கையை வையும் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் கையை வைப்பாரு. அல்லேலூயா. மாற்றம் நிச்சயம் வரும். Praise be to God, Jesus. Hallelujah. Hallelujah. அடுத்ததாக மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 32 படிங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம். அங்கே கொன்னை வாய் உடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவன் ஜனக்கூட்டத்தை விட்டு தம்முடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவன் நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். கர்த்தரின் கை அற்புதங்களை செய்யும். அல்லேலூயா. கர்த்தரின் கை என்ன செய்யும்? அற்புதங்களை செய்யும். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 32 இருந்து எழுதப்பட்டிருக்கிறது. 32 35 என்ன வாசித்தனா, 2 காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. ஒண்ணு பேச முடியாது, ஒண்ணு காதும் செவிடு. அல்லேலூயா. காதும் போச்சு, வாயும் போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கொன்னை வாய் உடைய ஒரு செவிடன். கொன்னை வாய் உடைய ஒரு செவிடன். 2 பிரச்சனைங்க ஒரு மனுஷனுக்குள்ள. அல்லேலூயா. ஆனா மெயினான பிரச்சனை ரெண்டுமே, பேசவும் முடியாது, காதும் கேட்காது. எப்படிங்க? கொஞ்சம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. காதும் கேட்காது, வாயும் பேசாத மனுஷங்கிட்ட நீங்க என்ன பேசி அவனுக்கு என்ன கேட்கும்? யாருகிட்ட போய் அவன் என்னத்த சொல்ல முடியும்? நம்ம எதனா பேசணும், அவனுக்கு திரும்பி பேச முடியுமா? ரிப்பீட் பண்ண முடியுமா? அவன் காதல் கேட்காதுங்க. நம்ம பேசுறது அவனால காதல கேட்கவும் முடியாது. அவன் தாய் தகப்பன் இருப்பாங்க, சகோதரர் இருப்பாங்க, சகோதரி இருப்பாங்க, குடும்பம் இருக்கும். அவனுடைய வாழ்க்கை ஆசை பாசங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். பேசணும்னு ஆசைப்பட்டிருப்பான், ஜனங்கள்லாம் பேசுறது கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். இவனால ரிப்பீட் பண்ண பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைங்க அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில. இன்னைக்கு நாம் அப்படிதான் இருக்கோம். ஒரு சிலருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. வாழ்க்கையில பேசவும் முடியல, கேட்கவும் முடியல. அல்லேலூயா. 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 கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை, பேச முடியாத ஒரு சூழ்நிலை. வாய் இருக்கும், ஆனா பேச முடியாது சில இடங்களில். அல்லேலூயா. காது இருக்கும், சில இடங்களில் கேட்கவே முடியாது. என்ன ஐயா அமைதியா போறீங்க? என்ன செய்யுதுங்க ஐயா? கேட்க முடியும். என்ன நீங்க அமைதியா போறீங்களா, இங்க பேச மாட்டீங்களா? என்ன செய்யுது? என்னால வாய் இருக்கிறதா பேச வரல. சில இடங்களில் நம்ம அப்படிதான் போயிடுறோம். பேசவும் முடியல, கேட்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அதுக்கு என்ன வேணும்? எது எப்படி மாறும்? கர்த்தரின் கையினால மாற்ற முடியும். என்னால என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது, கர்த்தரின் கை தான் செய்யும். அல்லேலூயா. கொன்னை வாய் ஊடிய அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வராருங்க. அவருடைய கை வருகிறதுங்க. தேவனுடைய கை 32வது வசனத்துல அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்துல கொண்டு வந்த அவர் தமது கை அவன் மேல் வைக்கும்படி. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, ஆண்டவரே உங்க கை வச்சிருங்க, உங்க கையை வைங்க, உங்க கையை வைங்க ஆண்டவரே. இயேசுவே உங்க கை அவன் மேல வைங்க. எல்லாருக்கும் அவன் மேல ஒரு பரிதாபம், மக்களுக்கு ஒரு பரிதாபம் வருகிறது.
பரிதாபம் வருகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க வரும்போது இவனை கொண்டு போய் அங்க நிறுத்துறாங்க. ஏசப்பா கிட்ட கேக்குறாங்க, ஆண்டவர் உங்களுடைய கையை அவன் மேல வைங்க, கையை அவன் மேல வைங்க. பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கைவிடப்பட்டதான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிதாபமான ஒரு நிலையில நீங்கள் தள்ளப்படலாம், எல்லாராலும் கைவிடப்படலாம். இன்றைக்கு எல்லாமே நம்மளை கைவிடப்பட்ட நிலையிலே நாம இன்றைக்கு தள்ளப்படலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரையும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசு ஒருபோதும் ஒருவர் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். அப்பொழுது அவர் இயேசு என்ன செய்த தெரியுமா, ஜனக்கூட்டத்தை விட்டு அவனை தனியே அழைத்து கொண்டு போய், அல்லேலூயா. நீங்க என்ன வரணும், இயேசுவோட தனியா வரணும். அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா இயேசுவோட தனியா வா. அல்லேலூயா. ஜனக்கூட்டத்துல இருக்காத, தனியா போய் இயேசுகிட்ட. அல்லேலூயா. செப்பரேட் பண்றாரு ஆண்டவர். ஜனக்கூட்டத்தை விட்டு அவனை தனியே அழைச்சிட்டு போறார். தனியா நீ வரணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவோடு கூட தனிமைப்படு, இயேசுவோடு கூட தனிமைப்படு. எப்படி யாக்கோபு எல்லா குடும்ப அக்கறைப்படுத்தி, எல்லாரையும் மனைவி பிள்ளைகளை அக்கறைப்படுத்தி தேவனோடு கூட தனிமையா இருந்தான். ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த நேரம், அவருடைய வாழ்க்கையில பெரிய உயர்வை கொண்டு வரக்கூடிய அந்த நேரம், அவருடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற நேரம் என்ன தெரியுமா, தனிமையான ஒரு நேரத்தை ஆண்டவருக்கு நீ கொடுக்கணும். இயேசுவோடு நீ தனிமையாய் செல்லும் போதுதான் உன்னுடைய பெரிய பிரச்சனையை மாற்ற அவராலே முடியும். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், இயேசுவோடு கூட தனியா வந்திருக்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்ய தேவன தனியா அழைச்சிட்டு போறாரு. அல்லேலூயா. சில சொல்லுவாங்க, என்னடா அவன் மாத்திரம் தனியா கூப்பிட்டு போறாரு. அல்லேலூயா. எங்க பிரச்சனைங்க. அல்லேலூயா. பிரச்சனை அவ்வளவு இருக்குது. கர்த்தர் வந்து சில இடங்களில தனிமைப்படுத்துவார், தனியே அழைத்து கொண்டு போறாரு. நம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைக்கிறார். விரல்களை செய்யறாரு, ரெண்டு கைய வச்சு இந்த காது உள்ள நம்ம பட்ஸ் போட்டு நோண்டுவோம். அல்லேலூயா. அவருடைய கைங்க விரல் 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 ஏன்னா அவருடைய விரல் என்ன செய்யும் தெரியுமா, யுத்தம் பண்ணும். ஏசப்பாவுடைய விரல் என்ன செய்யும், யுத்தம் பண்ணுவோம். காதுல இருக்க சாத்தான, அல்லேலூயா, பிசாசு இருக்கிறான். பிசாசு காது உள்ள பிசாசு இருக்கிறான். அல்லேலூயா. சைத்தான் அவருடைய விரலை பார்த்துதான் ஓடுவான். அல்லேலூயா. தேவனுடைய விரலை பார்த்துதான் அவன் ஓடுவான். அதனால்தான் கையை நம்ம ஆண்டவரே உங்க கையை அம்மால வைங்கப்பா, ஆண்டவரே உங்களுடைய கையை என்னுடைய இருதயத்திற்குள்ளே வைங்கப்பா, உங்க கையை உங்களுடைய விரலை என் இருதயத்திற்குள்ள இருக்கிற சாத்தான், அல்லேலூயா, என் கிட்னிக்குள்ள இருக்கிற பிசாசு, அல்லேலூயா, என் வயிற்று குடலுக்குள்ள இருக்கிற பிசாசு, கேன்சர் வருதுல சாத்தா அங்கெல்லாம் போவான். அல்லேலூயா. எங்கெல்லாம் போக முடியும், பிசாசுடைய கிரிகளை கண்ணு உள்ள வரும் பிசாசு. அல்லேலூயா. மூளை பகுதியில பிசாசு போகும். நம்ம சொல்ல ஆண்டவர் உங்க விரல்ல உள்ள வைங்கப்பா. அல்லேலூயா. இப்ப ஏசப்பாவுடைய தனியா அழைச்சிட்டு போயிட்டு அவன் காது உள்ள விரல்ல வைக்கிறது என்ன தெரியுமா, சைத்தான் அங்க இருக்கிறான். அல்லேலூயா. அவன் விரல்ல இல்லை, உள்ள தேவனுடைய விரல்ல பார்த்த உடனே ஓடுவான். அல்லேலூயா. அவனுடைய விரல்களை ஏசப்பா விரல்கள் நமக்காக யுத்தம் செய்யும். அல்லேலூயா. நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்ன செய்யற தெரியுமா, காதுகளிலே விரலை வைத்து, அல்லேலூயா, அல்லேலூயா, அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, உமிழ்ந்து, அல்லேலூயா, 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 என்ன செய்யறாரு, உமிழ்ந்து சாசு போய் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீப்போ பிசாசுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யற, உமிழ்ந்து அவருடைய நாவை என்ன செய்யறாரு, சில பேருடைய நாவுல கூட சைத்தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிசாசு இருக்கும். சொன்னா எப்படிப்பா நீ பேசணும் அப்படி, ஐயோ எனக்கே தெரியல, நான் தெரியாம நீ அப்படி பேசிருக்க கூடாது, அப்படி நீ பேசிருக்க, கடினமா பேசிருக்க கூடாது. ஏன் பிறருடைய இருதயத்தை நோக்கிற மாதிரி சில காரியங்கள் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். சில வேளையில வந்து நல்லதை கூட நம்ம பேசாம அமைதியா இருக்கிறோம். காரணம் என்ன, நல்லதையும் பேச முடியல, கெட்டதையும் பேச வைக்கிறான் சைத்தான். காரணம் என்ன, உன் நாவு அப்படி செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாயில ஏசப்பாவுடைய கரம் வைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய நாவுல ஏசப்பாவுடைய விரல் வைக்கிறோம். அல்லேலூயா. அங்கேயும் பிசாசு இருக்கு. அல்லேலூயா. சிலருடைய வாய் இருக்கு பாத்தீங்களா, ஊரே ரெண்டா உடைச்சிடும், குடும்பத்தையே கண்ணமணி பிரிச்சிடும். அது வந்து அவங்க இல்ல, உள்ள இருக்கிற பிசாசு. அல்லேலூயா. அவனை பேசாதபடிக்கு அடக்கி வைக்கிற பிசாசு. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கையை, தம்முடைய விரலை அவனுடைய நாவலே வைக்கிறார், காதுகளிலே வைக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா, பாருங்க, அவனை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு
வானத்தை அண்ணா அண்ணாந்து பாக்குறாரு. ஏன் வானத்தை பாக்குறாரு? பிதா இருக்கிறாரு மேல. அல்லேலூயா. யாருங்க இருக்கிறாங்க பரலோகத்திலே? தேவன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து யாரை பார்க்கிறார் தெரியுமா? பிதாவை பார்க்கிறார். இயேசு யாரை பார்க்கிறாரு? அண்ணாந்து பார்க்கிறார், பிதாவை பார்க்கிறார். எதுவுமே தாமா செய்ய மாட்டார், பிதாவை நோக்கி பார்க்கிறார். பிதாவே, அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானமும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவை தேவனை நோக்கி பார், பரலோகத்தை நோக்கி பார், பிதாவை நோக்கி பார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு, நோக்கி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பா எப்பா என்றார் ஆண்டவர். திறக்கப்படுவாயாக, திறக்கப்படுவாயாக. அடைக்கப்பட்டிருக்கிற காதுகள் திறக்கப்படும், அடைக்கப்பட்டிருக்கிற வாய்கள் திறக்கப்படுவாயாக. ஆண்டவர் எப்பாத்தா என்று சொன்ன உடனே அவனுடைய செவிகளிலே திறக்கப்பட்டு நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினார். அல்லேலூயா. 45வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, செவிகள் திறக்கப்பட்டதுங்க. அடைக்கப்பட்டிருக்கிற அந்த செவிகள் திறக்கப்பட்டது. சில வாசல்கள் நம்முடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதமே இல்லையா பாஸ்டர், அற்புதமே நடக்க மாட்டது, ஏன் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்குது? இல்ல, ஆண்டவருடைய கை வந்துச்சுன்னா அடைக்கப்பட்டிருக்கிற அடைப்புகள் எல்லாம் திறக்கப்பட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. திறக்கிறவரும் அவர்தான், கூட்டுகிறவரும் அவர்தான். அல்லேலூயா. அவர் திறந்தால் பூட்ட முடியாது, அவர் பூட்டினால் திறக்கவும் முடியாது. அல்லேலூயா. தேவன் சர்வ வல்லவல்ல தேவன். அல்லேலூயா. வாயாக வாய் அடை திறக்கப்பட்டு செவ்வையாய் பேசுகிறது. எப்படிங்க ஆகுது? பேசாத ஒரு மனுஷன் செவ்வையாக அருமையாக பேச வைக்கிறார் ஆண்டவர். சில பேர் சொல்றாங்க, எனக்கு பேசவே வராது. நீ அப்படி சொல்லாது, தேவனால் எல்லாம் கூட. அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூட அற்புதங்களை செய்ய அவனாலே முடியும். அல்லேலூயா. பாருங்க, மார்க்கு சுவிசேஷ புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க, 8ஆம் அதிகாரம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23 இருந்து படிக்கலாம். குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களிலே உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து ஏதாகிலும் காண்கிறாயா என்று கேட்டான். அவன் மேல என்ன வச்சாரு? அவன் நல்ல கவனிங்க, முதலாவது மேல கை வைக்கிறாங்க. 25வது வசனத்தை பாத்தீங்களா? பின்பு அவன் மறுபடியும் அவன் கண்களின் மேலே கையை வைக்கிறார். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் எங்க கை வச்சாருன்னா மேல கை வைக்கிறார், தலையில கை வைக்கிறார். 2வது கை எங்க வைக்கிறாருன்னா கண்ணுல வைக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. 25வது வசனத்தை பின்பு அவர் மறுபடியும் 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 அவர் கண்களின் மேலே கைகளை வைத்து. அல்லேலூயா அல்லேலூயா. சாத்தா எங்கதான் இருந்தான்? அல்லேலூயா. எங்க இருந்தா? தலையில தான் இருந்தான். தலையில கையை வச்சோன்னு எங்க வந்துட்டான்? கண்ணுக்கு வந்துட்டான். மறுபடியும் ஏசு அதாவது சில வேலை குரங்க போல தாவுவாங்க. அல்லேலூயா. விசுவாசம் இங்க இருந்து அங்க தாவல், அங்க இருந்து எங்க தாவல். இங்கதானே பிரச்சனை, மறுபடியும் அங்க போயிடுச்சு. இப்படிதான் பாஸ், இங்க வழி இல்ல, இப்ப இங்க வழி பாஸ் இல்ல, அங்க போயிடுச்சு பாஸ், இங்க வழி பாஸ். சாத்தா என்ன செய்வானா, இங்க அங்கேயும் தாவிட்டு தான் இருப்பான். ஆண்ட விட மாட்டாரு. அல்லேலூயா. முதல்ல தலைமையில கையை வச்சாரு, அடுத்தது எங்க கை வைக்கிறாரு? கண்களிலே கையை வைக்கிறாரு. சாத்தா ஆண்டவருக்கு தான் தெரியும் எங்க கையை வைக்கணும்னு. அல்லேலூயா. 2 முறை கையை வச்சாரு ஆண்டவர். ஆமா, அல்லேலூயா. உன் பிரச்சனை சின்னது இல்ல, பெருசு. அல்லேலூயா. அவன் உள்ள இருக்கிறவன் பயங்கரமா கிரியை செய்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் மறுபடியும் கண்ணை வச்சாரு, கண்கள் திறக்கப்பட்டது. கையை வைக்கிறாரு, காதுகள் திறக்கப்படுது. கையை வைக்கிறாரு, வாய் திறக்கப்படுது. கையை வைக்கிறாரு, கண்கள் திறக்கப்பட்டு தெளிவாய் காண்கிறான். கைகளை தட்டி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரின் கை உருகவில், கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை உருகவில், கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுகத்தாரும் புரிதனே சுதனே விசுவாசியே
கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் கை குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு, மீட்க கூடாதபடிக்கு, அற்புதம் செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவில்லை. உமக்காக ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. மூன்றாவதாக கர்த்தரின் கை ஆரோக்கியம் தரும். கர்த்தரின் கை என்ன தரும்? ஆரோக்கியம் தரும். முதலாவதாக கர்த்தரின் கை ஆபத்தில் உதவி செய்யும். இரண்டாவதாக கர்த்தரின் கை அற்புதங்களை செய்யும். மூன்றாவதாக கர்த்தரின் கை ஆரோக்கியம் தரும். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசித்துக்கு. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும். இயேசு தமது கையை இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவருக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரோக்கியம் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, சுகமே இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சுகத்தை தந்தார், ஆரோக்கியத்தை தந்தார். குஷ்டரோகத்தினால் அவனுடைய கை கால்கள், அவனுடைய உடல்ல, அவனுடைய சரீரத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன், ஊருக்கு புறம்பே தள்ளப்பட்டு, சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டு, எந்த சுகமே இல்லாம, ஆரோக்கியம் இல்லாம இருந்தவருடைய வாழ்க்கையில எந்த சுகமும் கிடையாது. அவனுடைய சீடு ஒழுவி கொண்டு, தண்ணீர் ஒழுவி கொண்டு, ரத்தம் ஒழுவி கொண்டு, சரியா சாப்பிட முடியாம, அவனுடைய அழகை இழந்து, அவனுடைய அந்தஸ்தை இழந்து, அவனுடைய கௌரவத்தை இழந்து, அவனுடைய கனத்தை இழந்து, அவனுடைய உலக மதிப்பை இழந்து, சுகத்தையும் இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பாருங்க, ஒதுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் குஷ்டரோகி உள்ள ஒரு மனுஷன். அவரை பணிந்து கொள்கிறார், அவரை பணிந்து கொள்கிறார். கை இல்லை ஆனா பணிந்து கொள்கிறார், கால்கள் இல்லை ஆனால் பணிந்து கொள்கிறார், உதடுகள் அழுகி போயிருக்கிறது ஆனால் பணிந்து கொள்கிறார், சரீர ஸ்கின் எல்லாம் அழுகி போய் ரத்தம் வடிந்து கொண்டு ஆனால் பணிந்து கொள்கிறார். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், சபைக்கு லேட்டா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கை கால் நல்லா இருக்கு, சபைக்கு லேட்டா வரும். எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாம் லேட்டு, லேட்ல தீப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே லேட்டு. ஆனா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தரை பணிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்க, அவரை பணிந்து, ஆண்டவரே என்னன்னு கூப்பிடுறார்? ஆண்டவரே. இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். இயேசுவை ஆண்டவராகி அவன் ஏற்றுக்கொள்கிறான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேதனை பெருசப்பா. அவன் கண்ணீரை ஆண்டவருடைய பாதத்திலே கொட்டுகிறான், இயேசுவின் பாதத்திலே கொட்டுகிறான். ஆண்டவரே என்று சொல்லி, இயேசப்பா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், பாருங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால், என் பிரச்சனை இப்படிதான் இருக்கு, நமக்கு சித்தமா ஆண்டவரே. ஐயா கூட அருமையா ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் என்ன? நீ சுகமாய் இருக்கணும்னு ஆண்டவருடைய சித்தம். நீ நல்லா இருக்கணும்னு ஆண்டவருடைய சித்தம். வேத வசனம் சொல்லுகிறது, ஈஸ்வரவலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஈஸ்வரவலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தம்முடைய ஜனத்தை ஒரு நாள் அவர் நிகழ விடாமலும் கைவிடாமலும் ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக தான் தேவன் இன்றைக்கு விரும்புகிறார். எல்லா மக்களும் சுகமாய் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர். அப்ப யாரு வியாதி கொடுத்தது? பலவீனம் கொடுத்தது யாரு? கஷ்டத்தை கொடுத்தது யாரு? குஷ்டரோகத்தை கொடுத்தது யாரு? தேவனுடைய பிள்ளைகளில் நம்ம ஒன்று, நம்முடைய பாவங்கள் நமக்கு பல விதமான சூழ்நிலைகளை கொண்டு வருகிறது. நாம் செய்த பாவங்கள் தான் நம்மை பின்தொடர்கிறது. இன்றைக்கு ஒருவர் நீங்கள் பாவம் செய்யவே கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க பாவம் செய்யாதே, இனி நீ பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை இன்னும் செய்யவே கூடாது, பாவத்தை விட்டுவிடு. நீ செய்கிற பாவம் உன் சந்ததியை தொடரும். நீங்கள் செய்கிற பாவம் உன்னுடைய பிரச்சனைகளை கொண்டு வரும், பிள்ளைகளை பாதிப்பு உண்டாகும், உன் சந்ததியை கெடுத்துவிடும். நன்மை செய், சுகமாயிருப்பாய், தேசத்திலே சுதந்திரத்துக் கொள்ளுவாய் என்று வேதம் சொல்லுகிறது.
சாபம் ஒரு பக்கம் இருக்கிறது, பாவம் ஒரு பக்கம் இருக்கிறது. பாவத்தின் விளைவுதான் சாபமாக வந்து நமக்கு அமைகிறது. இந்த சாபத்திலிருந்து யார் நமக்கு விடுதலை கொடுப்பார்கள்? இயேசு கிறிஸ்து அங்க வருகிறார். இயேசுவை அவன் பணிந்து கொள்ளுகிறான். ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்கிறார், அர்ப்பணிக்கிற அருமையான ஒரு ஜெபம். இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஆண்டவர் சமூகத்துல நம்ம ஏறெடுக்க வேண்டும். உமக்கு சித்தம், தேவனுக்கு சித்தமா இருக்கா? ஆண்டவர்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோமா? வியாதி தான் இருக்குது, ஆனால் தேவ சித்தமா? தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நமக்கு அந்த ஆண்டவரை உமக்கு சித்தமானால் எனக்கு கொடுங்க, உமக்கு சித்தமானால் வேண்டாம் ஆண்டவரே, நான் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும்னு உமக்கு சித்தமானா அப்படி ஆகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு கொடுத்து தீர்ணம் என்று சொல்லி இந்த மனுஷன் வந்து கேட்கல, எனக்கு சுகம் கொடுத்தே ஆகணும்னு கேட்கல, பிடிவாதம் பண்ணல. உமக்கு சித்தமானால் ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இயேசு தமது கையை அவனுக்கு மேல நீட்டினார். அல்லேலூயா. கையை நீட்டார், அவனுக்கு கையை நீட்டாருங்க. எந்த மனுஷனை தொடாத ஒரு மனுஷனை ஆண்டவர் தொடுறாரு. தீண்ட தகாத ஒரு மனுஷன், தீட்டுள்ளவன், அருவருப்பானவன், ஒதுக்கப்பட்டவன், தள்ளப்பட்டவன், அந்த மனுஷன் மேல கைய வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தீட்டான ஒரு மனுஷன் மேல கைய வைக்கிறார். சாபம் இருக்குது, அவன் மேல பயங்கரமான சாபம் இருக்குது. அந்த சாபத்தை நீக்கணும்னா அவர் கையை நீட்டுறாரு. அவன் மேல பயங்கரமான பாவம் இருக்கு, அந்த பாவம் போனா ஏசப்பா கையை நீட்டுறாரு. அவன் மேல கையை நீட்டி அவன் மேல வைக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு எத்தனை பெரியது என்பதை யோசித்து பாருங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசுவை நேசிக்கிறார். இயேசு பாவிகளை நேசிக்கிறார். இயேசு வியாதி உள்ளவர்களை நேசிக்கிறார். இயேசு சாபத்தை உள்ளவரை ஆண்டவர் நேசிக்கிறார். எல்லார் மேல தேவன் அன்புள்ளவளாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய அன்பை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. யார் எல்லாரும் நம்மளை வெறுக்கலாம், ஆனா இயேசு ஒருபோது நம்மளை வெறுக்கவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருமே தொடாத ஒரு மனுஷனை ஆண்டவர் தொடராருன்னா அவருடைய அன்பு எத்தனை பெரியதுங்க. அதனால்தான் ஆண்டவர் குஷ்ரோகி தொட்டார் பாருங்க, ஸ்டெயின் என்கிறதா கிரகம் ஸ்டெயின். அந்த சேவையை எப்படி செஞ்சாரு? இயேசுநாதரே குஷ்ரோகிகளை தொட்டு அவங்களுக்கு நன்மை செய்தாரு. அன்னை தெரேசா சர்வீஸ் மைண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சேவை, கடலமா ஒரு சேவை, இதெல்லாம் எப்படி வந்தது? லவ், சர்வீஸ், கம்போஷன், மனதுருக்கம். இன்னைக்கு ஊழியங்கள் எப்படி வந்தது? மனதுருக்கம். இயேசு இடத்துல வந்து அவங்க படிச்சாங்க, இயேசுவை பார்த்து அவங்க கற்றுக்கொண்டாங்க. பணத்தின் மேல எல்லாம் அவங்க நோக்கம் இல்லை. பணத்துக்காக சேவை செய்யல, பொருளுக்காக சேவை செய்யல. அவங்க பணத்தை வைத்து அவங்க பணத்தை செலவை செய்துதான் சேவை செய்தாங்க தவிர சேவை செய்யும் போது அவங்க கிட்ட தான் அவங்க பணம் வாங்கல. அல்லேலூயா. 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 இன்றைக்கு ஆண்டவருடைய சித்தம் என்ன தெரியுமா? அவரை தொட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு என்னது சித்தம்? எப்படி நான் அருமையான ஒரு ஜெபத்தை, உங்க சித்தமானால் என்ன சுத்தமாக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண. ஆண்டவர் சித்தம் என்னங்க? எனக்கு சித்தம் உண்டுப்பா, நீ சுத்தமா. பரலோகத்துல இருந்து ஒரு தெய்வம் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது காரணம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான். இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு உதவி செய்ய முடியாது, ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நல்ல ஹெல்த்தியாக இருக்க வேண்டும். சபை ஹெல்த்தி சர்ச்சையா இருக்கணும். பிலிவர் வந்து ஹெல்த்தி பிலிவராக இருக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் ஹெல்த்தியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்திலே ஆரோக்கியமாக இருக்க முடியாததான் இன்றைக்கு ஆண்டவராக தேவன் நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்ன, எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக. உடனே குஷ்ரோகி நீங்கி உடனேங்க, நாளைக்கு எல்லாம் கிடையாது, உடனே. அல்லேலூயா. உடனே அந்த நிமிஷமே அவன் சுத்தமானான். ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் சொன்னார். என்ன சொன்னாருப்பா? சுக கிடைச்சிச்சு, உனக்கு விடுதலை கொடுத்துட்டேன், ஆனா நீ என்ன செய்யணும்? நீ வந்து மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ மறந்துடக்கூடாது. இது நீ ஒருவருக்கு என்ன செய்யாத, சொல்லாதபடி எச்சரிக்கையா இரு. பாருங்க, சொல்லாத ஆயினும் அப்படின்ட்டார். ஆயினும், இந்த ஆயினும் இது இயேசு சொல்ற ஆயினும். அல்லேலூயா. இது இயேசு சொல்கிற ஆயினும். இயேசு உன்னை பார்த்து சொல்றாரு, ஆயினும் மகளே, ஆயினும் ஆயினும் ஆயினும். என்ன சொல்றாரு? ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக என்ன செய்யணும்? நீ சாட்சியா இருக்கணும் முதலாவது. அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்யணும்? சாட்சி. சாட்சி ரொம்ப முக்கியம். விசுவாசிகள் வந்து சாட்சியா இருக்கணும்.
கர்த்தருக்கும் சாட்சியா இருக்கணும், மனுஷனுக்கு சாட்சியா இருக்கணும், சபைக்கும் சாட்சியா இருக்கணும், சங்கத்துக்கு சாட்சியா இருக்கணும், ஊழியக்காரனுக்கு சாட்சியா இருக்கணும், சமுதாயத்துக்கு சாட்சியா இருக்கணும், எல்லாருக்கும் நீ சாட்சியா இருக்கணும். Praise the Lord. சாட்சியா இருந்து 2வது கண்டிஷன் ஆண்டு போறாரு, நீ போய் நீ காணிக்கை செலுத்து. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. என்ன செலுத்த சொன்னாரு? காணிக்கை செலுத்து. தேசக்கிட்ட இருந்தா காசு பணம் இல்லையா? அல்லேலூயா. ஏசுகிட்ட காணிக்கை காசு பணம் இல்லாம உங்ககிட்ட காசு கேட்கிறாரு. கொடுக்கிற சுபாவம் வரணும், Praise the Lord. கொடுக்கிற கிவிங் பாலிஸ். அல்லேலூயா. Hallelujah. என்னது? கொடுக்கிற குணம் நமக்குள்ள வரணுங்க. குஷ்ரோகி அவங்ககிட்ட என்ன இருக்க போகுது? காசு. குஷ்ரோகி கிட்ட காசு வாங்கிட்டு அவர் ஊழியம் செய்யணுமா? அல்லேலூயா. Hallelujah. குஷ்ரோகி கிட்ட காசு வாங்கிட்டு மோசே வந்து சாப்பிடணுமா? இல்லைங்க. நம்முடைய சரீரமும் மாறணும், நம்முடைய உள்ளமும் மாறணும். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. உள்ளமும் மாறணும், உடலும் மாறணும். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்ற காணிக்கையை செலுத்து. சபை விசுவாசிகள் வந்து காணிக்கை கொடுக்கணும். விசுவாசிகள் என்ன செய்யணும்? காணிக்கை கொடுங்க. காணிக்கை கொடுக்கணும். யாருக்கு கொடுக்க சொல்ல? மோசே ஆசாரியன் அங்க இருக்கிறாங்க. போ கொடு, கொடு, காணிக்கை கொடு. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மை இருக்குல்ல, காணிக்கை கொடு. கொடுக்கிற குணம் வரணும். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். சுலுமை பட்டங்கள் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். பாக்கியவான். தீங்கு நாளில் அவனை உயிரோடு விட வைக்கும். சிறுமை பட்டவங்களை சிந்தை வச்சுனா தீங்கு நாள்ல கர்த்தர் உன்னை உயிரோடு, கொரோனா காலத்துல நீ உயிரோடு இருப்பன்னு அர்த்தம். Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பஞ்ச காலத்துல உன்னை உயிரோடு கர்த்தர் வைப்பார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன செய்யணும்? கொடுக்கணும். அல்லேலூயா. Hallelujah. பாருங்க, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை படிங்க. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை கொண்டு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து எதை வைத்து சுத்தமாக்கினார்? கைகளை வைத்து. மந்திரமில்லை, மாயமில்லை, மையமில்லை. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இயேசுதான் மெய், மந்திரமெல்லாம் பொய். அல்லேலூயா. இயேசுதான் மெய். மெய், மந்திரமெல்லாம் பொய். பொய். 10 லட்சம் கொண்டு வா, 10,000 கொண்டு வா, நான் சுகம் கொடுக்குறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. 20,000 கொண்டு வா, 50,000 கொண்டு வா, நான் குணமாக. கட்டு போய் அதுல போய் கட்டுமா, முதல்ல ஒரு 5 லட்சம் கட்டிட்டு வா. அல்லேலூயா. அங்கே அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. 40வது வசனம். சூரியன் அஸ்தமித்த போது, சூரியன் அஸ்தமித்தாச்சு, மாலை நேரம். ஜனங்கள் எல்லாரும் எங்க வராங்க? ஏசப்பாட்ட வராங்க. தங்களுக்குள்ளே அண்டர்லைன் பண்ணுங்க, பல வியாதி. என்ன வியாதி? பல வியாதி. பல வியாதிங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவருக்கு என்னங்க கஷ்டம்? ஐயோ பாஸ்டர் ஐயா, சொல்லவாவே என்ன வியாதி நான் சொல்லுவேன். 1 2 அவருக்குள்ள இருக்கிறது பல. அல்லேலூயா. Hallelujah. என்ன வியாதிக்குது? பல வியாதி உள்ளவங்க வராங்க. பல வியாதி வாயில சொல்ல முடியாது, அவ்வளோ வியாதி உள்ள கூட்டம் வராங்க. பல வியாதி. வியாதியிலே வந்து பல வியாதிகள் இருக்குது. வருத்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. வருத்தப்பட்டு ஏசுவாமி சொன்ன, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். வாங்க அப்படின்னாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் வாங்க. வியாதியா வாங்க, பலவீனமா வாங்க, ஏசப்பா கிட்ட வாங்க. சொல்லுங்க, ஏசப்பா சுகம் கொடுப்பாரு, விடுதலை தருவாரு, ஆரோக்கியம் கொடுப்பாரு. பாருங்க, அவங்க எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. அவர்களை ஒவ்வொருவர் மேல, அவர்கள் ஒவ்வொருவர் மேல அவர் தம்முடைய கைகளை வைத்து. யோசிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் ஒரு 100 பேர் வைத்துக்கோ. குறிப்பா ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேரும் வியாதி உள்ளவங்க. ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி 100 பேர் சுகமாக, ஒரே வார்த்தை எல்லாம் சுகமாயிட்டு இருப்பான். தந்தனை கை வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. தந்தனை கை வச்சாருங்க ஆண்டவர். எல்லாருமே கையை வைக்கிறாரு. அதாவது சூரியன் உண்டாக கடவுள் உண்டாயிடுச்சு, சந்திரன் உண்டாக கடவுள் உண்டாயிடுச்சு, பூமி முழுவதும் ஜலம், பூமியில ஜலம் பிரிக்க கடை ஒரு இடத்துல சேர கடவுள் சேர்ந்துருச்சு. ஒரே வார்த்தை சொன்னா போயிடுங்க. அது இவரே என்ன பண்ணாரு? கைகளை வைத்து எல்லார் மேல கையை வைக்கிறார். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இயேசு கிட்ட இருக்கிற அந்த பொறுமை, அன்பு, மனதுருக்கம், ஆசைங்க. அவ கை அமலப்படணும். ஆசை.
அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கை யார் மேல படணும்? என் மேல படணும். என் மேல படணும் விரும்புறாங்களா இல்லையா? விரும்புறேன். ஆண்டவரே உன் கை என் மேல. அதான் ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தம்முடைய கைகளை வைத்து எல்லாரும் மேல ஒவ்வொரு மேலும் வரிசையா வராங்க. ரெய்னால்ட் போங்கேன்னு ஒரு ஊழியக்காரர் வந்தாங்க 94 நினைக்கிறேன். சிறுனியா இருங்க. பயங்கரமான கூட்டம். பகல்ல நம்ம ஏசிய சபையில கூட்டம். அப்ப நாங்களாம் அங்கதான் இருக்கிறோம். வருஷங்க அந்த சர்ச் எவ்வளவு நீளம் தெரியுமா? அவ்வளவு நீளம். ஒரு பெரிய ஸ்டூல் மேல அவர் நின்றார். ஸ்டூலை போட்டு ரெய்னால்ட் போங்கே நிக்க வச்சுட்டாங்க. ஜனங்க வரிசையா வராங்க. அவர் ஒண்ணும் சொல்ல, கையை வச்சு எடுத்தாருங்க. கையை வச்சு எடுத்தார், கையை வச்சு இப்படி எடுத்தார், கையை வச்சு இப்படி எடுத்தார், கையை வச்சு இப்படி எடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் ஹீலிங் சுகம் 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 சுகம். அல்லேலூயா. போயிட்டா இருக்கிறார். விடுதலை கையை வைக்கும் போது பவர் இறங்குறதுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் ஆண்டவர் கையை வைக்கணும்? ஆண்டவரே உங்களுடைய கை அம்மா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. 41வது வசனத்திலே வாசிக்கிறோம். பிசாசுகளும் தேவனுடைய நீ குமாரனாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவைகளில் பேச ஒட்டாமல் அதட்டினார். அல்லேலூயா. அல்லேலூயா. சில பேர்ல சொல்லுவாங்க, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அல்லேலூயா. சாத்தான் அது ஆடினுக்கும், அப்படியே ஆடினும். உன் பேர் என்ன அப்படின்னு, உன் ஊர் என்ன, இவங்க எங்க பிடிச்ச, இதெல்லாம் தேவை. போனா போயிடும். ஏசு வந்து அதுகிட்ட அவங்கள அதை பேச வச்சு இவங்க கேட்டுருப்பாங்க. அவங்கள பேச வச்சு இவங்களை கேட்டு இருப்பாங்க. எங்க வந்து எப்ப பிடிச்ச, என்ன பண்ண, இது பண்ணுங்க. டைம் இல்ல, பிசாசுக்கு நேரத்தை என் செலவு பண்ணு பேசுங்க. போன் தான் போய் அதட்ட பேச விடக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டு வைட்டா இருக்கணும். வேலை இல்லை. அல்லேலூயா. நம்ம பேயோட பேசுற வேலையை நமக்கு. அல்லேலூயா. நாம இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வந்து பெண்களுக்கு கிடைச்சது. ஆதாம் ஏவாள் வந்து பேயோட பேசிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. 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 ஆனா அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது. ஆனா நம்ம அந்த அனுபவமே நமக்கு வரக்கூடாது. பேயோட பேசவே கூட போனா போயிடணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் என்ன செய், போனா போயிட்டணும். 3 காரியங்கள் கர்த்தரின் கை ஆபத்தில் உதவி செய்யும், கர்த்தரின் கை அற்புதங்களை செய்யும், கர்த்தரின் கை ஆரோக்கியம் சுகம் தருகும். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வதாக கர்த்தரின் கை ஆசீர்வதிக்கும். லூக்கா 24ஆம் அதிகாரம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 50வது வசனம். பின்பு அவர் பெத்தானியா அழைத்துக் கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை கைகளை உயர்த்தி என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கை மேல இருக்குதுங்க. அவருடைய கை மேல இருக்குது. நம்ம கை கீழே இருக்கணும். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதி. ஏசப்பாவுடைய கை வந்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கை ஆசீர்வதிக்கிறது. நம்ம காலையில் எழுந்து விட, ஆண்டவரே இந்த கை எம்எல்ஏ வச்சு என்ன ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்கப்பா. யாபேஸ் ஜெபம், ஆண்டவரே உங்களுடைய கரம் என்னோடு இருந்து, உங்களுடைய கை என்னோடு இருந்து, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அவைகளிலிருந்து என்னை விலக்கி என் எல்லையை பெரிதாக்கி என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாருங்க, அவருடைய கை வந்து நம்ம மேல வரணும். கைகளை உயர்த்தி ஆஸ்வதிக்கிறார். கைகளை உயர்த்தி ஊழியக்காரங்களை கூட கைகளை உயர்த்தி என்ன செய்யறாங்க? ஆஸ்வதிக்கிறார். மக்கள் ஆண்டு சொன்னாரு, ஜனங்களை ஆஸ்வதியும் அன்று ஆண்டு சொன்ன மோசைகிட்ட சொன்ன, மோசே ஆரோன்கிட்ட சொல்லு, கைகளை உயர்த்தி ஜனங்களை ஆஸ்வதிக்க சொல்லு. திருச்சபை மக்களை வந்து ஆசீர்வதிக்கணும். ஆசாரியன் என்ன செய்யணும்? ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். ஊழியக்காரன் என்ன செய்யணும்? ஜனங்களை ஆஸ்வதிக்கணும். நான் அவர்களை ஆஸ்வதிக்கும் போது நானும் அவங்களை ஆஸ்வதிக்கணும். அல்லேலூயா. மோசே கிட்ட ஆரோன்கிட்ட ஆண்டவர் வந்து கைகளை உயர்த்தி அவங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொன்னாரு. ஏன் ஊழியக்கார சபையை ஆஸ்வதிக்கிறேன், அவங்க ஆஸ்வதிக்கும் போது நானும் அவர்களை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாய் வரும். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. மார்க்கு 10:16. அவர்களை அணைத்துக் கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். கைகளை வைத்து செய்யறாரு, ஆசீர்வதிக்கிறார். சிறு பிள்ளைகள் எல்லாம் வந்து பெற்றோர்கள் கொண்டு வந்து ஏசப்பா கிட்ட கொடுக்குறாங்க. சீஷர்கள் அதட்டுறாங்க, ஏன் சின்ன குழந்தைகள் எல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னு. சிறு பிள்ளைகளை கூட சண்டே ஸ்கூல் ஊழியம் வச்சிருக்கிறோம். நம்ம சண்டே ஸ்கூல் ஊழியம் இருக்குது. சின்ன பிள்ளைங்க உங்க வீட்டுல இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாரும் வீட்டுல மாற்றக்கூடாது, சபையில கொண்டு வரணும். ஏசப்பா சபையில இருக்கிறாரு. சின்ன பிள்ளைங்க வந்து சபைக்கு கொண்டு வரணும்.
ஆலயத்துக்கு கொண்டு வரணும். இப்ப நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிட்டோம், பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல விட்டுட்டு நம்ம வரோம். அப்படி செய்வது தவறா இல்லையா நீங்களே புரிந்து கொள்ளுங்க. ஆலயத்திற்கு என்ன செய்யணும், கொண்டு வரணும். பிள்ளைகளை கொண்டு வந்து சண்டே ஸ்கூல்ல அவங்களை உட்கார வைத்து அந்த பிள்ளைகளை வந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த பிள்ளைகளுக்கு வந்து கர்த்தருடைய ஆசீர்வாத கை அவர் மேல வச்சுட்டாருன்னா ஆண்டவர், அவங்க பெரிய ஆளா வருவாங்க. ஆமென். சமுதாயத்துல பேர் பெற்றவங்களா வருவாங்க, தலைவனா வருவாங்க, தீர்க்கதரிசியா வருவாங்க, பெரிய ஒரு சுவிசேஷகனா வருவாங்க, ஊழியக்காரனா வருவான், பெரிய டாக்டரா வருவான், பெரிய இன்ஜினியரா வருவான், பெரிய விஞ்ஞானியா அவன் வருவான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. அப்ப என்ன செய்யணும்னா கை வந்து ஏசப்பாவுடைய கை பிள்ளைகள் மேல படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்ன செஞ்சிருப்பேன், வீட்டுல தூக்கிட்டு இருப்பேன். தூக்கிடும் போது எனக்கு தெரியாது, எங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா எனக்கு நேரா கையை நீட்டி ஜெபம் பண்ணுவாங்க. எங்க அம்மா அப்படியே பிள்ளை நான் படுத்துட்டு இருப்பேன், என் மேல கையை நீட்டி ஜெபம் பண்ணுவாங்க. திடீர்னு சத்தம் வருது, கண்ணை முடிச்சு அம்மாவுடைய கையை என் மேல இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ராத்திரி நேரம் கை இருக்கும். சில வேளை நம்ம அப்படிதான் என்ன செய்யணும், ஜெபிக்கணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. கைகளை வைக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படியே இறங்கி வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். சாபம் விலகும், சாபம் விலகிடும், எல்லா அநியாயங்கள் விலகும், சாத்தானுடைய கிரிகள் விலகும். தேவனுடைய நிழல், ஆண்டவர் சொன்னார், மோசே என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை மறைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதம் இறங்கி வரும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. Praise the Lord. அல்லேலூயா. நான் இதோட முடிக்கிறேன், டைம் இல்ல. 4 காரியம், இன்னும் 2 காரியம் டைம் கிடையாது, முடிச்சிடறேன். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. Praise the Lord. வசனம் என்ன சொல்லுகிறது, கர்த்தரின் கை குறுகி போகவில்லை, மீட்க கூடாதபடிக்கு, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறி